தமிழகத்தில் திமுக ஆட்சியில் 67% மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. என் வீட்டிற்கு வழக்கமாக 5000 ரூபாய் மின் கட்டணம் வரும். தற்போது 12,500 ரூபாய் பில் வருகிறதென புதுக்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசினார். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமிதான். அவரது தலைமையில்தான் தேர்தலை சந்திப்போம். 2026இல் எங்கள் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என மதுரையில் தமிழக பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கூறினார். பாமக தலைவர் அன்புமணி உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற பெயரில் திருப்போரூரில் நடைபயணம் துவங்கினார். தமிழகம் முழுவதும் அவர் பயணம் செல்ல திட்டமிட்ட நிலையில் அன்புமணியின் பயணத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என அனைத்து மாவட்ட எஸ்பிக்களுக்கும் டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். மாலத்தீவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அந்நாட்டு ராணுவ அமைச்சக கட்டிடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அங்கு குவிந்த இந்தியர்கள் நரேந்திர மோடி ஜிந்தாபாத் என குரல் எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மோடியும் அவர்களை பார்த்து கையசைத்தார். மாலத்தீவு நாட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இந்திய அரசு 4850 கோடி ரூபாய் கடன் வழங்குகிறது. மோடியின் மாலத்தீவு பயணத்தில் இது குறித்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. மாலத்தீவு சென்றுள்ள பிரதமர் மோடியை கௌரவிக்கும் வகையில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் கட்டிடத்தில் பிரதமர் மோடியின் பிரம்மாண்டமான உருவப்படத்தை வைத்து அலங்கரித்திருந்தனர். பிரதமர் மோடி இன்றுடன் ஒரு மாநிலத்திலும் மத்தியிலும் 24 ஆண்டுகள் அரசாங்கத்தை வழிநடத்தியதற்கான மைல்கல்லை எட்டியுள்ளார். ஜனவரி 24ஆம் தேதி 1966ஆம் ஆண்டு முதல் மார்ச் 24ஆம் தேதி 1977ஆம் ஆண்டு வரை 4077 நாட்கள் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்த இந்திராவின் சாதனையை இன்று பிரதமர் மோடி முறியடிக்கிறார். பிரிட்டன் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டாமருடன் லண்டனில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அகில் பட்டேல் நடத்தும் டீ கடையில் மசாலா டீ குடித்து மகிழ்ந்தார். அந்த புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் மோடி பகிர்ந்துள்ளார். தேர்தல் கமிஷன் நடவடிக்கையில் பீகார் மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். சிறப்பு திருத்த பணிகளில் 99.8% பேர் பதிவு செய்துள்ளனர். மொத்தம் 7.23 கோடி வாக்காளர்கள் நம்பிக்கையுடன் இந்த பணியில் பங்கேற்றுள்ளதாக தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. திருவள்ளூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த மேற்குவங்கத்தைச் சேர்ந்த குற்றவாளியை ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். 50% இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை நீக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோருக்கான உரிமைகளை மீட்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் கார்கே வலியுறுத்தியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி ஜூலை 28இல் லோக்சபாவில் 16 மணி நேரமும் ஜூலை 29இல் ராஜ்யசபாவில் 16 மணி நேரமும் விவாதிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னணி அரசு பல்கலையான இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலையின் துணைவேந்தராக பேராசிரியர் உமா காஞ்சிலால் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் எக்னோவின் முதல் பெண் துணைவேந்தர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனுடன் திமுகவைச் சேர்ந்த பி. வில்சன், கவிஞர் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம் ஆகியோர் பார்லிமெண்டில் எம்பியாக தமிழில் பதவியேற்றுக் கொண்டனர். நான் பார்லிமெண்டில் எதிர்க்க வேண்டிய விஷயங்களை காரணத்தோடு எதிர்ப்பேன், ஆதரிக்க வேண்டிய விஷயங்களை உறுதியோடு ஆதரிப்பேன் என ராஜ்யசபா எம்பி கமல்ஹாசன் தெரிவித்தார். நீலகிரியில் பெய்யும் கனமழையால் பில்லூர் அணை நிரம்பியது. அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 7000 கன அடி உபரி நீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம், நெல்லித்துறை, சிறுமுகை, லிங்கபுரத்தில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பீகாரில் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பாரதிய ஜனதாவுக்கு சாதகமற்ற வாக்காளர்களின் பெயர்களை நீக்கும் முயற்சி நடக்கிறது. ஜனநாயகம் மக்களுக்கு சொந்தமானது, அதை திருடக்கூடாது என முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருகை தருவது தமிழகத்துக்கு கிடைத்த பெருமை என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். தமிழகம் முழுவதும் தாவேக பூத் கமிட்டி அமைப்பதில் குளறுபடிகளும் தவறுகளும் நடந்திருப்பதை கண்டுபிடித்த அக்கட்சியின் தலைவர் விஜய், பூத் கமிட்டி அமைப்பதில் தவறு நடந்தால் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு எதிராக மல்லை சத்யா உண்ணாவிரத போராட்டம் அறிவித்துள்ளார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி கோரி காவல்துறையில் மல்லை சத்யா மனு அளித்துள்ளார். பிரதமர் மோடி தமிழகம் வந்து சென்ற பின்னர்தான் அரசியல் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என தெரியவரும் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் ட்விஸ்ட் வைத்துள்ளார். மகாராஷ்டிரா சட்டசபையில் வேளாண் அமைச்சர் மாணிக்ராவ் மொபைலில் ரம்மி விளையாடியதாக எழுந்த குற்றச்சாட்டு பற்றி விசாரிக்கப்படும். அதே சமயம் சபைக்குள் வீடியோ எடுத்த எம்எல்ஏ ரோஹித்தின் நடவடிக்கையும் சரியில்லை என சபாநாயகர் ராகுல் நர்வேர்கர் கூறினார். சென்னை ஐசிஎஃப்பில் ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் முதல் ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்தது. ஹைட்ரஜன் ரயில் தொழில்நுட்பம் இந்தியாவை முன்னணி நாடுகளில் ஒன்றாக மாற்றும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆந்திராவின் கர்னூலில் உள்ள DRDO மையத்தில் ட்ரோன் மூலம் ஏவுகணை ஏவும் திட்டத்தின் சோதனை வெற்றிகரமாக நடந்தது.
வடக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. முற்பகலில் மேற்கு வங்கதேச கடல் பகுதியில் கரையை கடக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கூகுள் நிறுவனத்தின் CEO சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பு 8000 கோடியை கடந்துள்ளது. கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பாபெட் நிறுவனத்தின் பங்குகளின் விலையேற்றம் கண்டதுதான் அவரது சொத்து மதிப்பு உயர்வதற்கான காரணமாக கூறப்படுகிறது. ஜெர்மனியில் உலக பல்கலை விளையாட்டு நடக்கிறது. காம்பவுண்ட் கலப்பு அணிகள் ஃபைனலில் இந்தியாவின் பர்னீத் கவுர் குஷால் ஜோடி 157க்கு 154 என தென்கொரியாவின் பார்க் எடின் ஜோடியை வீழ்த்தியது. இது இத்தொடரில் இந்தியாவுக்கு கிடைத்த முதல் தங்கப்பதக்கமாகும். சீன ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீராங்கனை உன்னதி ஹூடா 16-21, 12-21 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அகனே யமகுச்சியிடம் தோல்வியடைந்தார். சரியான நேரத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாதது எனது தவறுதான் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். விக்ரம் படம் எப்படி கமலுக்காக எடுக்கப்பட்டதோ கூலி படமும் ரஜினிக்காகவே உருவாக்கப்பட்டது. அதனால் இதில் வேறு எந்த கேரக்டரும் இடம்பெறவில்லை. இதில் கமல் நடித்திருப்பதாக வெளியாகும் செய்தி உண்மையில்லை என இயக்குநர் லோகேஷ் கூறினார். நான் சில காலமாக இசையமைப்பதில் கவனம் செலுத்தவில்லை. சக்தி திருமகன் படத்தின் வெளியீட்டிற்கு பின்பு மீண்டும் இசையில் கவனம் செலுத்த உள்ளேன் என விஜய் ஆண்டனி தெரிவித்தார். தாய்மார்கள் குறைந்த மணி நேரங்கள் அல்லது நெகிழ்வான வேலை நேரங்களில் இருப்பது முக்கியம் என்று நினைக்கிறேன். நான் ஒரு தாய் அல்ல, அதனால் என்னால் 12 மணி நேரம் கூட பணி செய்ய முடியும் என நடிகை வித்யா பாலன் கூறினார். நடிப்பு என்பது தவம். அதற்காக என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் வருத்தி உழைக்க தயாராக உள்ளேன். பெரிய பட்ஜெட் படங்கள் வெற்றி பெறுவது முக்கியமல்ல, சின்ன பட்ஜெட் படங்கள் ஜெயிக்கணும் என மலையாள நடிகையான நிமிஷா சஜயன் தெரிவித்தார். மாலத்தீவு சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருதரப்பு உறவுகள், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நடந்த பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்றனர். பிரதமரின் வருகையை முன்னிட்டு திருச்சி ஏர்போர்ட்டிலிருந்து நட்சத்திர விடுதி வரை SPG குழுவினர், மத்திய தொழிலக பாதுகாப்பு படை போலீசார் மற்றும் தமிழக போலீசார் இணைந்து வாகன ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர். மாலத்தீவு மக்கள் மற்றும் அதிபர் முகமது முய்சுவுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள். நெருங்கிய நட்பு நாடான மாலத்தீவின் வளர்ச்சியில் இந்தியா மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது என மாலேவில் பிரதமர் மோடி பேசினார். மாலத்தீவு மக்களின் நலன் கருதி இந்திய அரசின் சார்பில் 4000 வீடுகள் கட்டித்தரும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வீடுகள் ஒப்படைக்கப்பட்டதும் மக்களுக்கான புதிய வாழ்க்கை பிறக்கும் என மாலேவில் பிரதமர் மோடி பேசினார். மாலத்தீவு மக்களுக்கான வீடுகள் நாட்டின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பெரிய அளவில் உதவும். இந்திய அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்தியா மாலத்தீவு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறோம் என அந்நாட்டு அதிபர் முகமது முய்சு கூறினார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அலுவலகத்திற்கு போன் செய்து அவரின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தேன். விரைவில் அவர் குணமடைந்து வழக்கமான பணிகளை தொடர்வார் என்ற நம்பிக்கை உள்ளது என முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு கூறினார். பிரிட்டன் பயணத்தை முடித்துவிட்டு மாலத்தீவு சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சு உற்சாக வரவேற்பளித்தார். மதுரையில் நடக்கவுள்ள தாவேக 2வது மாநில மாநாட்டிற்கு 20 லட்சம் பேரை திரட்டவுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இது எப்படி சாத்தியம் என்பது புரியவில்லை என கட்சி நிர்வாகிகள் புலம்பி வருகின்றனர். வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களின் பெயரை அனுமதிக்க வேண்டுமா என தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இன்னொரு மக்கள் நீதி மையமாகிவிடும் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 6 அடி உயரம் வரை உள்ள விநாயகர் சிலைகளை கரைக்க தண்ணீர் தொட்டிகள் கட்டாயம் அமைக்க வேண்டும் என மும்பை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார். இதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே விசா இல்லாமல் சென்று வரலாம் என்ற ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதனை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அத்துடன் கருணாநிதியுடன் ராமதாஸ் இருக்கும் புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளார். மணிப்பூரில் மேலும் 6 மாதங்களுக்கு ஜனாதிபதி ஆட்சி நீட்டிக்கப்படுவதாகவும் ஆகஸ்ட் 13 முதல் அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்லிமென்டிற்கு குட் பை சொல்லிவிட்டேன். 2026 திமுக நிச்சயம் ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என மதிமுக பொதுச் செயலர் வைகோ கூறினார். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் மன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் ஆடி திருவாதிரை விழாவாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி நாளை தமிழகம் வருகிறார். தூத்துக்குடியில் முடிவுற்ற பணிகளை துவக்கி வைக்கிறார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 9,210 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 128 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிரதமர் மோடி 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக நாளை தமிழகம் வர உள்ளார்.
இதையொட்டி திருச்சியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சியில் 27ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம் மற்றும் இடுக்கி ஆகிய 6 மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை மையம் கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சிகள் அளிக்க 15.50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி மாநில திட்ட இயக்ககம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜாலாவார் மாவட்டம் பிப்லுடி கிராமத்தில் அரசு பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து 7 மாணவர்கள் பரிதாபமாக இறந்தனர். காயங்களுடன் மீட்கப்பட்ட 40 பேரில் 2 நிலை கவலைக்கிடமாக உள்ளது. கட்டிடம் மிகவும் பழுதடைந்திருந்ததே விபத்துக்கான காரணமாக கூறப்படுகிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடும் வெயில் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்ததை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 2, 30 மற்றும் நவம்பர் 15ஆம் தேதிகளில் பள்ளிகள் செயல்படும் என புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஐயா என்ற தலைப்பில் பாமக நிறுவனர் ராமதாஸின் வாழ்க்கை சினிமாவாகிறது. படத்தை சேரன் இயக்க ராமதாஸ் வேடத்தில் பிக்பாஸ் புகழ் ஆரி நடிக்க உள்ளார். 1980, 90களுக்கு இடையிலான ராமதாஸின் பயணத்தை இந்த படம் சொல்கிறது. ராமதாஸின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆடி 2ஆம் வெள்ளியை முன்னிட்டு கோவை அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடந்தது. அருள் தரும் ஜெயமாரியம்மன், புவனேஸ்வரி அம்மன் கோவில்களில் பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். தாவைக்க பூத் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் மன்னார்குடியில் நடந்தது. இதில் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள கண்ணியமிகு காகிதமில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த மாணவர்களுக்கான ஓவியப் போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொதுமக்களுடன் அதிக அளவில் தொடர்பில் இருக்கும் ஓட்டுநர்கள், காவலர்கள், சுகாதார பணியாளர்களுக்கு இதய உயிர்ப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவன் நிதிஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர். மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனன் குடியாத்தம் நகரம் மற்றும் அதன் சுற்றுப்புற தாலுகாக்களில் உள்ள காவல் நிலையங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காவலர்களிடம் பணிகளை பற்றி விசாரித்தார். திருப்பத்தூர் அடுத்த ஆதியூர் பகுதியில் அரசு மது பாட்டில்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த ஏழுமலை என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் விற்பனைக்காக வைத்திருந்த 41 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி சித்தானந்தா நகரைச் சேர்ந்த இந்து முன்னணி நிர்வாகி துரை கொலை வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். MBBS, BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் சுப்பிரமணியன் வெளியிட்டார். இதில் நீட் தேர்வில் 665 மதிப்பெண் பெற்ற நெல்லை மாணவன் சூரியநாராயணன் முதலிடம் பிடித்தார். தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு ஜூலை 30ஆம் தேதி துவங்குகிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். கரூர் மேட்டு மகாதானபுரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயிலில் நடந்த குட்டி குடிக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு பூச்சட்டி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி அம்மனை வழிபட்டனர். கோவையில் 1.5 லட்சம் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைதான அறநிலையத்துறை பெண் அதிகாரி இந்திரா தன்னை ஜாமீனில் விடுவிக்க கோரி கோவை முதன்மை கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி விஜயா முன்னிலையில் விரைவில் விசாரணைக்கு வருகிறது. பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்றும் அமளியில் ஈடுபட்டதால் லோக்சபா மதியம் 2 மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது பிறந்த நாளை ஒட்டி சரஸ்வதி கலைக்கல்லூரியில் 87 மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். பிள்ளைகள் படிக்க வேண்டும், குடிக்கக்கூடாது, கஞ்சா இருக்கக்கூடாது, ஒரு சொட்டு மது இருக்கக்கூடாது என அறிவுறுத்தினார். தமிழகம் வரும் பிரதமர் மோடி திருச்சியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்குகிறார். அங்கு 6 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் 332 ஆசிரியர்களுக்கு ஜூன் மாத சம்பளத்தை வழங்கிட திமுக அரசிடம் பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார். பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடித்துள்ள தலைவன் தலைவி படம் ரிலீஸ் ஆகியுள்ளது. இந்த படத்தின் தெலுங்கு பதிப்பான சார் மேடம் என்று வெளியாகவில்லை. ஆன்லைன் முன்பதிவும் திறக்கப்படவில்லை. தெலுங்கில் படம் வெளியாகிறதா இல்லையா என தயாரிப்பு தரப்பும் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. நெல்லை காவலர் குடியிருப்பில் வசித்து வரும் தலைமை காவலர் தங்கமாரி வீட்டிற்குள் புகுந்த அவரது நண்பர் சக போலீஸ்காரர் மணிகண்டன் என்பவர்
30 பவுன் நகையை திருடினார். பெருமாள்புரம் குற்றப்பிரிவு போலீசார் விசாரிக்கின்றனர். 1978 முதல் முறையாக ராஜ்யசபாவில் வைகோவின் குரல் எப்படி ஒலித்ததோ அதேபோல் 47 ஆண்டுகள் கழித்து அவரது 81வது வயதிலும் உரிமைக்காக ஒலித்ததை கேட்டு மெய்சிலிர்த்தது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கேரளாவை உலுக்கிய சௌமியா கொலை வழக்கு குற்றவாளி சிறையில் இருந்து தப்பி ஓடினான். போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் தாலப் எனும் பகுதியில் மீண்டும் பிடிபட்டான். திருச்சி ஸ்ரீ முத்துக்கண் மாரியம்மன் கோயிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு 5 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் தனலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டது. எளிய மக்களுக்கான பிரதமரின் நலத்திட்டங்கள் மூலம் பெறப்படும் நிதிகள் எங்குதான் செல்கிறது என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். ராஜஸ்தானில் பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து 6 மாணவர்கள் இறந்த சம்பவத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். மதுரை ஜெயிலர் கொலை உட்பட 2 வழக்குகளில் டெய்லர் ராஜா கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான ஆணையை கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரிடம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்கிறார். இதனால் விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேம்படுத்தப்பட்ட சென்னை விமான நிலையம் 2026 மார்ச் மாதத்தில் செயல்பாட்டுக்கு வரும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, பாம்பன், தூத்துக்குடி, காரைக்கால், புதுச்சேரி ஆகிய 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்ற வானிலை மையம் அறிவுறுத்தி உள்ளது. உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற பெயரில் புதிய பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி புதுக்கோட்டையில் துவங்கி வைத்தார். திமுக வாக்குறுதியின் உண்மை நிலையை மக்கள் அறிய வீடு வீடாக கொடுக்கப்பட உள்ள ரிப்போர்ட் கார்டையும் வெளியிட்டார். ஒருவரின் ஏழ்மையை பயன்படுத்தி அவரின் உடல் உறுப்புகளை திருடுவதை முறைகேடு என சொல்ல உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என அமைச்சர் சுப்பிரமணியனுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். நேர்மையான போலீஸ் அதிகாரியை பழிவாங்குவது ஒரு நல்ல அரசுக்கு அழகல்ல என அதிமுக பொதுச் செயலாளர் EPS கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை புழல் அருகே குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்து வந்த வித்யா என்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். அவர் அளித்த தகவலின் பேரில் 3 குழந்தைகள் மீட்கப்பட்டனர். ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் பவன் கல்யாண், நிதி அகர்வால் நடிப்பில் வெளியான பேன் இண்டியா படம் ஹரிஹர வீரமல்லு கலவையான விமர்சனங்கள் வந்த போதிலும் உலகம் முழுக்க முதல் நாளில் ரூபாய் 70 கோடி வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன. துணை ஜனாதிபதி தேர்தல் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நியமித்தது. மாநிலங்களவை செயலாளர் பிரமோத் சந்திரா மோடி தேர்தல் நடத்தும் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பழையபாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஆசிரியர் குமார் பணி மாறுதல் காரணமாக வேறு பள்ளிக்கு செல்ல உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பள்ளி மாணவர்கள் மறியல் செய்தனர். கும்பகோணத்தில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என அச்சிடப்பட்ட ஸ்டிக்கரை தவிகவினர் நேற்று ஒட்டினர். அதில் தனது படம் இருந்ததற்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் புதிய ஸ்டிக்கர் ஒட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோயிலில் ஆடி மாதம் அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடந்தது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீபம் ஏந்தி சாமி தரிசனம் செய்தனர். நாகை அருகே இடையூறு செய்ததாக மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை வீடு புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தும் CCTV காட்சி வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஸ்டாலினும் உதயநிதியும் மோடியின் வீட்டுக் கதவை தட்டினார்களே, அவர்கள் தட்டினால் சரி, நாங்கள் அமித்ஷா வீட்டுக் கதவை தட்டினால் தப்பா என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேட்டார். சோழபுரம் வரும் பிரதமரின் ஹெலிகாப்டர் இறங்கும் தளத்தை சீரமைக்கும் பணிகளை மத்திய குழுவினர் மற்றும் கலெக்டர் ரத்தினசாமி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ரித்தன்யாவின் கணவர், மாமனார், மாமியார் தாக்கல் செய்த ஜாமீன் மனு குறித்து போலீசார் பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டு வழக்கை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. திருப்பத்தூர் புதுப்பட்டி ஸ்ரீ மாவுடியூத்து காளியம்மன் கோயில் 27ஆம் ஆண்டு ஆடி பால்குட பூத்தட்டு விழாவில் சாமியாடிகள் அரிவாள் மீது ஏறி நின்று அருள்வாக்கு கூறினர். சட்ட விதிகளை மீறியதால் உள்ளு மற்றும் ஆல்ட் உள்ளிட்ட 25 ஆபாச OTT தளங்களுக்கு மத்திய அரசு தடை விதித்து உத்தரவிட்டது. பிரதமர் வருகையொட்டி மன்னார் வளைகுடாவில் ட்ரோன் மூலம் கண்காணிப்பும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் 75 பேர் ரோந்து பணியிலும் ஈடுபட்டுள்ளதாக தமிழக கடலோர பாதுகாப்பு குழும DIG மகேஷ்குமார் தெரிவித்தார். அரியலூர் வருகை தரும் பிரதமர் மோடியை வரவேற்கும் விதமாக நரேந்திர சோழனே வருக வருக என பாஜக சார்பில் சிறப்பு பாடல் வெளியிடப்பட்டது.
தமிழகம் வரும் பிரதமர் மோடியை சந்திக்க முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியிருந்த நிலையில் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நலம் தரும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை சாந்தோம் பள்ளி வளாகத்தில் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைக்க உள்ளார். 1256 இடங்களில் முகாம்கள் நடைபெற உள்ளது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து 9 துறைமுகங்களில் புயல் கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாம்பனில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. விருதுநகர் அரசு மருத்துவமனையில் 680 கிராம் எடையுடன் பிறந்த குழந்தையை மருத்துவர்கள் 76 நாட்கள் தீவிர சிகிச்சை அளித்து 1 கிலோ 300 கிராம் எடை உயர்த்தி நலமுடன் வீட்டிற்கு அனுப்பி வைத்து சாதனை படைத்தனர். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மற்றும் பெண்களுக்கு ஆதரவாக எந்த உறுதியான நடவடிக்கைகளையும் எடுக்காமல் மோடி தொடர்ந்து வெறும் உரைகளை மட்டுமே நிகழ்த்தி வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். தெற்கு பசிபிக் பெருங்கடலில் சமோவா தீவு அருகே நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவில் 6.6 அலகுகளாக பதிவானது. திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயிலில் அம்மன் புஷ்ப அலங்காரத்தில் காட்சியளித்தார். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட முக்கியமான திட்டங்களை எல்லாம் வேண்டுமென்றே அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திமுக கைவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலில் ஆடி 2வது வெள்ளியை முன்னிட்டு சுமார் 3 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். திரிபுர சுந்தரி அம்மன் சமேத திரிபுராந்தக சுவாமி கோவிலில் இன்று ஆடி பிரம்மோற்சவத்தை ஒட்டி தேரோட்டம் நடந்தது. திரிபுர சுந்தரி அம்மன் தேரில் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகரமன்ற தலைவராக இருந்த முகமது அமீன் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்தார். இந்த பதவிக்கு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் பொறுப்பு தலைவராக செயல்பட்டு வந்த குல்சார் அகமது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாமக நிறுவனர் ராமதாஸின் 87வது பிறந்த நாளில் அவருக்கு தாமரை பூவை பரிசாக வழங்கி அவரது மனைவி சரஸ்வதி வாழ்த்து கூறினார். மும்பைக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஜெய்ப்பூர் திரும்பியது. நாட்டின் உற்பத்தி சக்தியான ஓபிசியின் வரலாற்றை வேண்டுமென்றே RSS பாரதிய ஜனதா அழித்துவிட்டதாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் சபாநாயகரின் கோரிக்கையை ஏற்று பார்லிமெண்டை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சிகளிடையே ஒருமித்த கருத்து எட்டியுள்ளது. தற்போது அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவரது குடும்பத்தினரை பாதுகாக்க விரும்புகிறார். அவர் பாரதிய ஜனதாவின் அடிமையாகிவிட்டார் என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்தார்.